ஃபைஜன் நேயர்களுக்கு வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிவ்யூ குடுக்குறோம் அப்படின்னோனே, ஏன் எதுக்குன்ற காரணம் தான் உங்களுக்கு வந்து அதிகமா தேவைப்படும். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி இத்தன நாள் ஆயிருச்சு. ஏன்டா இவ்வளோ லேட்டா ரிவ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, குடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இப்ப இருக்கிறோம். ஸோ படம் அக்காளி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ எல்லாருமே வந்து நாசர் சாரோட கம்பேக்க பார்க்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு, பயங்கர ஒரு ஈகர்த்தனமா இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த கேள்விகளுக்கு எல்லாமே படம் வந்து ரிலீஸ் ஆகி இத்தன நாளா ஆடியன்ஸ் கிட்ட பயங்கர ரெஸ்பான்ஸா பெற்றுட்டு இருக்கு படம். ஸோ அக்காளியோட கதைய பத்தி பார்த்தோம்னா, எல்லாருமே ஒரு பிளாக் மேஜிக்க வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில நெறைய பேர் வந்து நம்பிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா, எல்லாருமே சொன்னது அதுதான். சாமிய பார்த்தோம்ன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பட் பேய பார்த்தோம்ன்னு சொன்னா எல்லாருமே நம்புவாங்க. ஸோ அந்த மாரி தான் இதுவும். ஒரு பிளாக் மேஜிக் பத்தின ஒரு கத. கதையில வந்து நெறைய புது அம்சங்கள எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஒரு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு உருவல அ கண் முன்னாடி கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாருமே ஒரு புது டீம் அப்படிங்கிறதுனால, படத்தோட கதையும் சரி, படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அ எழுதியிருக்காங்களே தவிர, அத கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டா, அங்க ஒரு சின்ன தயக்கமும், சின்ன டவுட்டும் இருக்கு. அ ஏன்னா படம் எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடியணுங்கிறதுல இவங்க பிளான் பண்ணாங்களே தவிர, எங்கெங்க எது எது வரணுங்கிறதுல சரியா பிளான் பண்ணாம விட்டுட்டாங்களோ அப்படிங்கிறது என்னோட தாட். ஏன்னா, அ படத்தோட ஸ்க்ரீன் பிளேவ எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கதை. அந்த கதை எங்க ஆரம்பிக்கும், அத அத வடிவுக்கூறா கரெக்ட்டா லைனா சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அது இல்லாம இது வந்து ஒரு அன்ஈவன் பேட்டர்ன் ஸ்க்ரீன் பிளேவா இருக்கு. இங்க பாதி, இங்க பாதி, இங்க பாதி, இங்க பாதி அப்படி பாதி பாதியா சொல்றதுலயே நம்ப எத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஆடியன்ஸ்க்கு டவுட் நெறைய ஏற்படுது. அதுக்கப்புறம் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாசர் சார் அவர வச்சு தான் பயங்கர ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாசர் சாரோட பயங்கரமான கம்பேக்கா இருக்கும். ஸோ நாசர் சார் தான் ஃபுல் லீட் மாரி இருப்பாரு அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே அ உண்மதான். ஏன்னா நாசர் சார் தான் படத்த வந்து தூக்கி கொண்டுட்டே போறாரு. அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே நாசர் சார் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. நாசர் சார் கிட்டயே தான் முடியுது. அப்படின்னு இருக்கும்போது நாசர் சாருக்கான அந்த வடிவமைப்புங்கிறது ரொம்ப சூப்பராவே எழுதியிருந்தாரு டைரக்டர். அவரோட ஆக்டிங்கும் நம்ம சொல்லவே தேவையில்ல. பிச்சு உதறியிருந்தாரு. அவர தாண்டி படத்துல ஒரு 4, 5 கேரக்டர்ஸ் வராங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்கவங்களுக்கான வேலைய வந்து கொஞ்சம் கூட குறையாம பயங்கரமா செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்துல வந்து பேக்கிரவுண்ட் மியூசிக் இன்னும் கொஞ்சம் அதுல எஃபோர்ட் போட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அ ஏன்னா ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் படம், ஒரு ஒரு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட படம், ஒரு கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட படம்ன்னும்போது, அது எந்த அளவுக்கு எவால்வேட் பண்ணி காட்டணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து இதுல கொஞ்சம் குறைஞ்சா மாரி எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அ படத்துல வந்து ஹீரோயின்னு ஒருத்தவங்க கிடையாது. பட் ஒரு பொண்ணு அந்த பொண்ண கடத்திட்டு, அந்த பொண்ணு மேல தான் எல்லா பழியும் போடணும். அந்த பொண்ண காப்பாத்துறது தான் கதையாவே இருக்கிறதுனால, அந்த பொண்ணையே நம்ம ஹீரோயினா எடுத்துக்கலாம். ஸோ அவங்க நியூ ஃபேஸா இருந்தாலுமே, அவங்க அவங்களுக்கான வேலைய வந்து பயங்கர சூப்பராவே செஞ்சிருக்காங்க. ஸோ படத்துல இன்னும் 4, 5 கேரக்டர்ஸ் இருக்கு. அவங்கவங்க வேலைய வந்து அங்கங்க அந்தந்த இடத்துல வந்து பிச்சு போட்டா மாரி செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஸோ படத்தோட பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நாசர் சார் அப்புறம் அன்யூசுவல் பேட்டர்னா இருக்கு. இதுவரைக்கும் ரெகுலர் பேட்டர்ன்ல நம்ம படம் பார்த்தது போய், இங்க பாதி, இங்க பாதி, இங்க பாதி சொல்ற அந்த பேட்டர்ன் கொஞ்சம் புதுசா இருக்கு. பட் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4, 5 படம் நம்மளுக்கு எடுக்கும்னு நெனைக்கிறேன். பட் பேட்டர்ன் ஓகே. புதுசா இருக்கு. அத தாண்டி படத்துல இன்னும் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, அ இந்த பிளாக் மேஜிக், இந்த கிறிஸ்டியானிட்டிலாம் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுனாலுமே நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆனாலுமே கூட, இன்னும் இத பத்தின புரிதல் இருக்கிற நெறைய மக்களுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான படமா இருக்கும். ஸோ அக்காளி தியேட்டர்ல பயங்கர ரெஸ்பான்ஸோட ஓடிட்டு இருக்கு. ஸோ நாங்க இந்த படம் பார்த்துட்டு பயங்கரமா உங்களுக்கு ரிவ்யூ சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாரி அடுத்த ரிவ்யூல நான் உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்க விஜே சூர்யா.